சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் பால் லாரி கவிழ்ந்த விபத்தில் 20,000 லிட்டர் பால் சாலையில் கொட்டி வீணானது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், விவரங்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திம்பம் மலைப்பாதை உள்ளது. 27 கொண்டை வளைவுகள் கொண்ட இந்த திம்பம் மலைப்பாதை அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளது. இன்று காலை தாளவாடியில் இருந்து புறப்பட்டு சத்தியமங்கலம் நோக்கி வந்து கொண்டிருந்த பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்த பொழுது முதலாவது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டேங்கர் லாரி சேதமடைந்து லாரியில் இருந்த பால் முழுவதும் சாலை எங்கும் கொட்டி பரவலாக சென்றது. அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. இரண்டு புறமும் ஏராளமான வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டன. டேங்கர் லாரியில் இருந்த பால் சுமார் 20,000 லிட்டர் பால் முழுவதும் கொட்டி சாலையில் வீணாகி நீரூற்று போல் சென்றது. இந்த விபத்து காரணமாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த டேங்கர் லாரியை அகற்றும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சரவணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.